வணக்கம். பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் 324 சி. சூலூர் அரிமா சங்கத்தின் சார்பில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் பட்டம் பெற்ற முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயர், எம்ஜேஎஃப் லைன் டாக்டர் சேமா வேலுச்சாமி அவர்களுக்கு பாராட்டு விழா சூலூர் விடிசி ஹாலில் நடைபெற்றது. அந்நிகழ்வின் தொகுப்பு. அதேபோல் மாநாட்டோரை கொண்டுள்ள முன்னாள் ஆளுநர் சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் மேயர், நமது அன்பிற்குரிய அரிமா டாக்டர் சேமா வேலுச்சாமி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் சில நேரங்களில் பிறந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுதிமொழி கொள்கிறோம். நம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்த நாட்டின் சிறந்த குடிமக்களுக்காக திருவதன் மூலம் நமது கொடியின் மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். முன் எழுத்துக்களால் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து முன்னேறும் நமக்கு ஊக்கமளிக்கிறது. அது நமது நாட்டின் கொள்கை நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடி நாட்ட வழியை நம்முடைய வழி, அதன் கொடியும் புகழும் வளர்ந்து போக நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் ஆயிரம் மணிப்படி ஜமாந்து பட்டோடி வீசி பாத்திர செய்வோம். உலக சில வினாடிகள் மௌனம் வசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் லைன் யூகேஎன்ஆர் செல்வராஜ் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு நிமிடம் மௌனத்தை செலுத்துவார்கள். இன்று எங்களது சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் பாராட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து எங்களது பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ள எங்களது சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மேயருமாகிய எங்கள் அன்புக்குரிய அரிமா டாக்டர் சேமா வேலுச்சாமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுகளை வழங்க வந்துள்ள முன்னாள் ஆளுநர், துணைவேந்தர், முன்னோடிகள், டிஎன்சி லைன் சசிகேட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்களும் உறுப்பினர்கள், அரிமா மகளிர்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக. சூலூர் அரிமா சங்க வரலாற்றில் முன் எழுத்துக்களால் குறிக்கப்பட்டது. அனைவரின் உள்ளங்களிலும் இலவச மாத்திரம் 11 பேருக்கு இலவச கண்ணாடி அளித்து சேவை செய்யப்பட்டது. அதேபோல் ராசிவளையம் அரசு பள்ளிக்கு நமது முன்னாள் தலைவர் நடராஜன் அவர்கள் கம்ப்யூட்டர் தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து உதவியுள்ளார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதம் 4 பேருக்கு 13 யூனிட் ரத்தம் கொடையாக வழங்கப்பட்டது. இந்த தகவலை சொல்லிக்கொண்டு நாங்கள் செய்திருக்கோம். இனி ஒரு வாரத்தில் நெல் கொடை அமைத்து விடுவோம் தகவலை கூறிக்கொண்டு இனி அடுத்ததாக பாராட்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் நம்ம சங்கத்தின் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர், முன்னாள் தலைவர்களை சந்திக்கிறார். பாராட்டு பெறவுள்ள லைன் சேமா வேலுச்சாமி, அசிஸ்டன்ட் கவர்னர் இன்ஜினியர் முருகேசன், அசிஸ்டன்ட் கவர்னர் சுரேஷ்குமார் மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து பரிமாண நண்பர்கள், லைன் லேடிஸ் அண்ட் கப்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வேலுச்சாமி பல நிலைமைகள் நம்மை முன்னிட்டு முதல்ல நம்ம சூலூர் அரிமா சங்கத்தில் சேர்ந்த டைமில் அவருடைய ஈடுபாடு
லைன்ஸ் இருக்கிறதோட அரசியலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. என்னால் பார்க்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு ஆண்டு 3 கேண்டிடேட், ஒன்று வந்து லைன் எஸ்எஸ் பொன்முடி, அடுத்து வந்து லைன் சி பொன்னுசாமி, மூணாவது வந்து லைன் சேமா வேலுசாமி. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அரசியல் எவ்வளோ போட்டி இருந்தாலும் வெளியே வந்து ஒருத்தர் பேசிக்கிற அளவுக்கு இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலும் அரிமா சங்கத்தில் மட்டும் ஒரே இடத்துல வந்து எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் அவ்வளோ க்ளோஸாக பழகக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஓட்டிங் வரும்போது யார் ஓட்டு போகிறது, எப்படி ஓட்டு போகிறது, ஒரு சங்கத்தில் இப்படி மெம்பர்ஸ் இருந்தாலும் எப்படி சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன எனக்கு என்ன ஞாபகம், பட்டே தலைவர் லைன் பொன்னுசாமி இங்கெல்லாம் லைன் நம்பர் போட்டுருந்தார். ஆனால் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எதை ஓட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ மெக்னானிமஸ் நான் சொல்கிறேன். எனக்கே எல்லாருமே சேர்த்து போடுன்னு சொல்லவே இல்லை. பட்டே தலைவர் அங்கே இருக்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க, அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது அவரோட பெருந்தன்மை காட்டிடுச்சு. அதே மாதிரி அவர் வந்து இவ்வளோ தூரம் அரிமா சங்கத்தை இவ்வளோ க்ளோஸாக பழகின போது கூட அவர் வந்து மினிஸ்டராக இருந்த போது, அதுவும் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கிற டைமில் நான் இருக்கக்கூடிய தொழில் அட்டைப்பட்டி தயாரிப்பாளர், எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு. அந்த டைம் வந்து என்ட்ரி டேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தது. அப்போ எப்படியாவது இது வந்து சால்வ் பண்ணணும். அப்போ எங்கள் சவுத் இந்தியா கார்பரேட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் சென்னையில் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே இருக்கிறவங்க லீடிங் எல்லாருமே வந்து எப்படியாவது மினிஸ்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற சுச்சுவேஷன் வரும்போது அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், மாதிரி வந்து நான் சேமா வேலுசாமி எங்கள் சங்கத்தில் இருக்கிற மெம்பர், எனக்கு தெரியும் அவர் நல்லா, ஆனால் அவர் இந்த அளவுக்கு என்னை வந்து அங்கே இது பண்ணுவார் தெரியல. அப்போ அவர் சொன்னாங்க, ப்ளீஸ் அவர் பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா போதும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, அவரை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் வர சொல்லும்போது ஸ்ட்ரெயிட்டாக அவரை வீட்டுக்கு வர சொன்னாங்க. சென்னையில் அவர் தங்கக்கூடிய அந்த மினிஸ்டர் குவார்ட்டர்ஸ்க்கு வர சொன்னார். அவர் கூட உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சர்வ் பண்ணி என் கூட அவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு இது முடித்து ஒரு 11 o'clock ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னது. அவங்க எல்லாருமே சொன்னாங்க, சரி அவ்வளோ தெரியாது சொன்னீங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லு. நான் சொன்னேன், ஒருத்தர் வந்து ஒரு பதவியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவரால் என்டர்டெயின் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு எனக்கு அந்த அளவுக்கு அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் எல்லாம் எனக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இல்லை. ஆனால் உண்மையிலே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி சொன்னீங்க. அவரோட எல்லா இடத்துலையும் போனது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ராக்ஷன் இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிடி அதோட எல்லாம் அவருக்கு அனுப்பி கொடுத்தது. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து இது லைன் அப்படின்னு சொல்லி ஜிஆர் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷீட்டை வந்து கொடுக்கணும். அந்த சாதாரண நம்ம ஏதோ ஷீட்டு கொடுக்குறது மல்டிபிள் கன்வென்ஷனில் வரக்கூடிய அன்னைக்கு அந்த ஒகேஷனுக்கு அந்த ஷீட் இன்டர்நேஷ்னல்லேருந்து செப்பரேட்டாக ஜிஆர் அரேஞ்ச் பண்ணார். எனக்கு கூட அந்த அளவுக்கு அந்த டைம் தெரியல. இட் இஸ் given only for most important VIPs. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் வந்து நம்ம மேயர் ஆஃப் அ பிளேஸ் இல்லைன்னா ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஷீல்டு அன்னைக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சைட்லையும் அவரோட அந்த ஹம்பிள்னஸ், பொலைட்னஸ், சிம்பிள் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த அளவுக்கு எல்லா சைட்லையும் அவர் அவ்வளோ சிறப்பாக செய்கிறார். அவரோட ஸ்பீச் அன்னைக்கு எல்லாம் வந்து இன்னும் பேசுனாங்க. அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிறது எடுத்து பார்க்கணும். இதில் அவங்களோட அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் எப்பவுமே என்ன இதெல்லாம் போக இது ஒரு சின்ன இன்சிடென்ட் அவங்க சொல்லணும். கண்டிப்பாக லாஸ்ட் சூழலுக்கு பயன்படுத்த வந்து நானும் 6 மணி காரில் போகிறோம். போகிற வழியில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த டைமில் மொபைலில் பேசுகிறது பழக்கம். மொபைலில் பேசிட்டு போடுறது போலீஸ்காரன் பின்னால் பார்த்துட்டு நீ கை காட்டி நிறுத்த சொன்னார். நான் சரி அவர் நிறுத்துறது சொல்லி நிறுத்தாமலே போகணும். நான் இதே போக அந்த சிக்னல் ஒரு சிக்னல் தாக்கும்போது என்னை பிடிச்சிக்கலான்னு பிடிக்கல. அதுக்கப்புறம் போய் வளர்ச்சி இருந்து படக்குறையாக நிறுத்தினாங்க காரை. நிறுத்திட்டு கேஸ் ஆகிடும். இவ்வளோ தூரம் படித்தவங்க மாதிரி தெரியும் உங்களுக்கு இது கிடையாது. அப்புறம் சார் இல்லை ரொம்ப அவசரமாக
வேண்டியது. அது மாதிரி மேயரோட ஃப்ரெண்டு அப்படி சொல்றது ஒரே இடத்துல தான் ஒரு பேர் நான் யூஸ் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணது இல்லை. அந்த லொக்கேஷன் பட் வந்து அவங்க நேம் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அதனால வந்து உங்களை ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துலேயே வந்து எப்பவுமே மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சூலூர் அடிமை சங்கத்தோட சிறப்பு அப்படின்னா இவ்வளோ பாஸ் ப்ரெசன்ட் இதில் எல்லாம் இருக்கிறதுக்கும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறது காரணம் வந்து என்னால் பார்க்க முடியாமல் சொல்ல முடியும். ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் தான். ஒன்று லைன் சி பொன்னுசாமி, ரெண்டாவது லைன் எஸ்எஸ். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் அப்படி அவங்க இல்லைன்னா கூட என்னோட என்ன சொல்றது, என்னோட பார்வைக்கு எனக்கு எப்பவுமே தெரியும் வந்து நம்மளை நல்ல ஒரு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன் வந்து யாருன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் சேமா வேலுசாமி தான். நம்மளை வந்து நம்மளோட மோஸ்ட் சீனியர் லீடர், அட்வைசர் எல்லா விதத்துக்கும். ஏன்னா எந்த சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் நீ ஒரு அளவுக்கு அதை எடுத்து சொன்னீங்கன்னா சிம்பிளாக போயிடும். எல்லா கருத்து கேட்டு கடைசியில் ஒரு தீர்ப்பு மாதிரி நீ கொடுத்துருங்க. அதனால் நல்லா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங். அது மெயினாக சொல்லப்போனால் சொல்லூர் அடிமை சங்கம் இன்னைக்கு பெஸ்ட். அதெல்லாம் என்னுடைய தலைவர் முத்துசாமி அவர்களே, செக்ரட்டரி வரதராஜ், பொருளாளர் கருணன், இன்றைக்கு நம்மால் பாராட்டு பெற உள்ள டாக்டர் எஸ்.எம். வேலுசாமி அவர்களே, போற்றுதலுக்குள்ளே முன்னாள் ஆளுநர் பெருந்தகை டாக்டர் முருகேசன் அவர்களே, சஜி டேவிட் அவர்களே, அரிமா நண்பர்களே, அரிமா மகளே, விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இட் இஸ் எ ஸ்பெஷல் டே ஃபார் மீ. ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ஏன்னா அவர் சேமா வேலுசாமி அவர்களும் நானும் காலேஜ் மேட்ஸ் 1972 75 வரைக்கும் கோவை அரசினர் கலைக்கல்லூரியில் நாங்கள் ஒரே காலேஜில் படித்தோம். அவர் ஆர்ட்ஸ் குரூப்பு, நான் சயின்ஸ் குரூப்பு. அந்த பசுமையான நினைவுகள் எல்லாம் இப்போ நல்லா ஞாபகத்துக்கு வருது. காலையில் 8 மணிக்கு செங்கல்புரம் பஸ்ஸு வரும். அதில் அவங்க கடைசி பெஞ்சு, அவங்க ஒரு 6-7 பேர் அங்கேருந்து வருவாங்க. நான் ஒண்டிப்புதூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுவேன். அப்போ ஒண்டிப்புதூர் பஸ் வந்து டெர்மினஸ்ஸு 1C பஸ்ஸெல்லாம் வந்து திரும்ப நல்லா உட்காந்து போகலாம். இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு நம்ம இந்த பஸ்ஸில் தான் நானும் ஏறுவேன். கடைசி பெஞ்சில் கடைசி சீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. போகிற வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே போய் சேர்றது, கான்வென்ட் வரைக்கும் போகிறதுக்குள்ள ஏக கலாட்டாவாக இருக்கும். இவர் அமைதியாக தான் இருப்பார். கூட வர்றவங்கெல்லாம் அந்த கண்டக்டர் பஸ்ஸுக்கு பேக் சைடே வரமாட்டார். அவரை பிடிச்சி அவ்வளோ கலாட்டா பண்ணி, இவர் விடுங்கப்பா, அவர் டிக்கெட் கொடுக்குறப்ப வரக்கூட மாட்டேங்கிறீங்க, அவன் முன்னாடியே இருக்கிறான், விட்டுருங்கப்பா அப்படிம்பாங்க. அவங்க கேட்கவே மாட்டார். பாதி பஸ்ஸில் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சில்லறை வாங்கி டிக்கெட் கொடுப்பாரு. அப்புறம் அங்கே போய் கான்வென்ட்டில் இறங்கி காலேஜுக்கு போவோம். ஒரு மத்தியானம் இப்போ இருக்கிற மாதிரி கௌரி சங்கர் அந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் அப்போ கிடையாது. எல்லோரும் வீட்டில் இருந்தால் சாப்பாடு கொண்டு போவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கால் சாப்பிட்றதுக்கு இருக்கும். மத்தியானம் அங்கே தான் எல்லோரும் சாப்பிடுவோம். அப்போ அவங்கவுங்க கிளாஸ் போயிடுவோம். அது மாதிரி ஒரு பசுமையான 3 வருடம் அந்த மாதிரி அந்த கல்லூரியில் போயிட்டு பல போராட்டங்கள்லாம் அந்த காலேஜில் அப்போ நடந்தது. அப்போல்லாம் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் இங்கே பிஹெச்டி டெக்னிக்கல் படிக்கிறதுக்கு போயிட்டேன். அவர் இப்படி அரசியலில் வந்து இப்போ யூனியன் சேர்மனாக இருக்கும்போது 3-4 முறை அவரை சந்தித்திருக்கின்றேன். அப்புறம் மினிஸ்டராக இருக்கும்போது, மேயராக இருக்கும்போதெல்லாம் எங்கள் கிளப்பில் நிறைய ப்ரோக்ராம் அவரை கூப்பிட்டுருக்கோம். ஐ கேம்ப் வந்து 100வது கேம்ப்பு, 125வது கேம்ப்பு, 150வது கேம்ப்பு, எல்லா விழாவுக்கும் அவர் கண்டிப்பாக வந்திருக்காரு. நம்ம இயக்கத்தில் நான் சேர்ந்தது 92ஆம் ஆண்டு. ஆனால் 72-75 அவரோட நெருங்கிய பழகியவன். கற்பதற்கு இந்த ஏற்ற ஒரு வேலையாக தலைமையிலே எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நிறைய நம்ம பேப்பரில் பார்க்குறோம். அம்மாவும் மகளும் +2 எக்ஸாம் எழுதுனாங்க, அம்மாவும் மகளும் டிகிரி பாஸ் பண்ணாங்கன்னு எல்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு முயற்சி. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது ஒரு முயற்சி தான். ஆனால் இவரை போன்றவர்களெல்லாம் பொது வாழ்க்கையில் இவ்வளோ பிஸியாக இருந்துட்டு எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ், அதுக்கு நடுவில் ஒரு பிஹெச்டி பண்ணுறது என்பது ஒரு மிக கடுமையான ஒரு முயற்சி தான். ஏன்னா இப்போ டாக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் டாக்டர் பட்டம் போடுறாங்க. ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சு ஒரு டாக்டர், இன்னும் வந்து சில பேர் சில ஆர்கனைசேஷன் கொடுக்குற டாக்டர், அது காசு கொடுத்தாலும் கூட 20,000 25,000 கொடுத்துட்டு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அது வேறு டாக்டர். இவர் வாங்கினது பிஹெச்டி முனைவர் பட்டம். நம்ம முருகேசன் அவர்களும் டாக்டர்.
அதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும். அதுக்கு 2-3 ஆண்டுகளெல்லாம் மினிமம் ஆகும். அதுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்கணும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் யூனிவர்சிட்டி வேறு யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்லாம் வந்து அதை பார்த்து இதை டாக்டர் பண்ணுறதுக்கு தகுதியான ஆராய்ச்சி கட்டுரைன்னு முடிவு பண்ணி தான் யூனிவர்சிட்டியில் டாக்டர் கொடுப்பாங்க. அது ஈஸியாக அவ்வளோ எளிதில்லை. நிறைய அதுக்கு ஒர்க் பண்ணணும், நிறைய அதுக்கு வேண்டிய உழைக்கணும், நிறைய படிக்கணும். அவருக்கு எப்படி இவ்வளோ டைம் கிடச்சிது என்பது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். மிக சிறப்பாக அந்த டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அவருக்கு நாம் எவ்வளவு பாராட்டுகளை செலுத்தினாலும் தரும். ஏன்னா இன்னும் இது மட்டுமல்ல, இன்னும் அவர் நிறைய இந்த டீலுக்கு மேலே வாங்கணும். நிறைய ப்ரோக்ராம் இதுக்கு மேலே இருக்குது. அவர் செய்த ஆராய்ச்சி நான் காலையில் அவர் கூட பேசும்போது சொன்னார், இந்த நொய்யல் ஆற்றினுடைய மாசு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் எந்த அளவுக்கு மாசு பட்டு இருக்கிறது, அதுக்கு அவங்க என்னென்ன கவர்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க, அதனுடைய பலன் என்ன, இன்னும் என்னென்ன பண்ணணும், அதுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக எடுத்து அவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய முயற்சி, விழா முயற்சி. அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். முன்னாள் அமைச்சர் அருமையான சேமா வெள்ளசாமி அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றதற்காக சூலூர் அரிமா சங்கத்தின் சார்பாக இந்த சிறப்பான ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற சூலூர் அரிமா சங்க தலைவர் உள்ளிட்ட சகோதரர்களே, அருமை நண்பர் சஜி டேவிட் உள்ளிட்ட முன்னாள் மாவட்ட ஆளுநர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் முடிஞ்சாலே எப்படா படிப்பு வீட்டுக்கு ஜாலியாக இருக்கும்னு நம்மளால் நினைப்போம். இந்த வயசில் சேமா வேலுசாமி என்ன டாக்டரேட் வாங்கிட்டேன்னு சொல்லி என்னால் நம்பவே முடியும். ஏன்னா நான் அவர் தான் வந்து ஈஸ்வரன் கோயில் அது இதெல்லாம் பேசிட்டுருப்போம். ஒன்றா பெருமாள் கோயில் இல்லை ஈஸ்வரன் கோயில் இந்த மாதிரியான வேலைகளை பற்றி தான் பேசிட்டு ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. இந்த மாதிரி இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காது எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து டிவியில் சேமாவே சேமன் டாக்டர்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியம், ரொம்ப வியப்பு, ரொம்ப சந்தோஷமா. அந்த இயக்கம் வந்து அதிமுக இயக்கம் ஆரம்பிச்சதிலிருந்து அப்போ சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் கூட்டணி. அப்போ எங்கள் அப்பா தான் வந்து தேர்தல் அந்த தொகுதி பொறுப்பாளர். இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கிட்ட வருவாங்க சின்ன வயசுலேருந்து. அப்புறமே இவங்களாம் பார்க்கறதுனால எனக்கு அந்த அண்ணாதே மக்களோட எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல அந்த உறவு இருக்குதுன்னா இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவை வந்து ஒரு குருவாக ஏற்றுட்டு அன்னையிலேருந்து பார்க்கறது அந்த இது நான் அவரை வந்து ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். அவர் கல்லூரியில் படிக்கும்போதே கல்லூரி தேர்தலில் நின்றுருக்கீங்க இல்லைங்களா? அந்த லீடர்ஷிப் அந்த குவாலிட்டி அவருக்கு முதலே இருக்குது. அவர் கல்லூரியில் படிக்கும்போதே மாணவர் சங்க அந்த தேர்தல் அவர் வந்துருக்காரு நினைக்கிறேன். சுரேஷ் சரிங்களா? நான் அப்போ ஒரு வால் போஸ்ட் பார்த்துருக்கேன். இப்போ ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருப்பேன். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கோயம்புத்தூர் கூட்டு வரும்போது அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் கூட்டு வரும்போது ஒரு வால் போஸ்ட்டு இந்த மாதிரி மாணவர் சங்கம் என்னடா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற அந்த தேர்தலுக்கு இருக்கிறாங்க நினச்சிருக்கேன். சாதாரண செங்கத்துறையில் எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க. செங்கத்துறையில் இருக்கிறவங்க பக்கத்தில் காராம்படி இருக்கிறவங்கள கொஞ்சம் ஏர்போர்ட்ஸ்காரங்க சேர்ந்து கொஞ்சம் படிச்சிருமா தெரியுவாங்க. ஆனால் செங்கத்துறையில் இருக்கிறவங்களாம் மற்ற கிராமத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து கிளம்பி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அது அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டு தான். சூலூர் ஒன்றிய தலைவராக இருந்து அதில் சிறப்பாக பணியாற்றிருக்கார். சின்ன வயசு அப்போ கல்யாணம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்போவே சூலூர் ஒன்றிய சேர்மன். சூலூர் ஒன்றிய சேர்மன்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 102 வில்லேஜ் தலைவர். அந்த 102 வில்லேஜினுடைய எந்த ஒரு வளர்ச்சி பண்ணினாலும் அன்னைக்கு சேர்மன் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போவே அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திருச்சிலிருந்த ஒன்றிய சேர்மனாக இருந்து அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அப்புறம் மினிஸ்டர், அப்புறம் மேயர், அதே மாதிரி கோவை மாநகர செயலாளராக இருந்தார். நான் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அவர் மாநகர செயலாளராக இருந்த ஒரு 10 ஆண்டுகள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஸ்டேஜுக்கு வந்துன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருப்பார். ஒன்றா திருமண கூட்டம் இல்லை ஏதாவது சோறு விளம்பரம்
இப்படி அந்த 10 ஆண்டு மாநகர செயலாளர் இருந்தபோது ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ், அப்படி ஒரு சிறப்பான ஒரு கோயம்புத்தூர் பூரா பார்த்தாலும் சேமா வேலுசாமிங்கிற பேர் எல்லா பக்கம் இருக்கிற அளவு இருந்தது. இவர் எம்எல்ஏ இருந்தபோது சூலூர் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அண்ணன் ஒரு நிதி கொடுத்து அந்த ஆஸ்பத்திரியினுடைய முதல் டெவலப்மெண்ட் அண்ணனுடைய காலத்தில் எனக்கு ஏற்பாடு வந்துச்சு. ஐயா சூரா தங்கவேல் அவர்களெல்லாம் கொடுத்த கோரிக்கையை ஏற்று நாம் சூலூர் அரசு மருத்துவமனையை மாற்றி அமைக்கக்கூடிய முயற்சிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒத்துழைப்பு நிலவிய அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள். அதே போல் குளங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து விடுறதும் சரி, அதே போல் செங்கத்தூரில் இருக்கிற அந்த ராமச்சந்திர குட்டை அதையும் வந்து ஒரு சிறப்பான முறையில் வடிவமைச்சு அந்த பகுதியில் இருக்கிற அந்த விவசாயிகளுக்கான நீராதாரத்துக்கு மட்டும் அண்ணன் அவர்கள் ஒரு சிறப்பான முயற்சி இருக்காங்க. அந்த மாதிரி சூலூர் பொங்கல் விழா குழுவுக்கு வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் நாங்கள் அவரை ஒரு சீஃப் கெஸ்ட் எப்படி பொன்முனி என்னென்ன நாங்கள் நினச்சோமோ அதே மாதிரி அவருக்கும் இது ஒரு மரியாதை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா சூலூருடைய முக்கிய நிகழ்ச்சிகளெல்லாம் அவரை சூலூர்காரராகவும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் நினச்சி இது வரைக்கும் எல்லா இதுலேயும் அவர் பண்ணி அவரும் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டு பொங்கல் விழாவில் அந்த 2வது நாள் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பாக அதை அமைச்சு கொடுத்து அதுக்கு வந்து உதவிகரமாக இருந்து இது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. இப்போ அந்த ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் வந்தபோது நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஒரு முடிவெடுக்கும் போது என்னுடைய மைண்டில் வந்து முதல்ல அவர் தான் கோயில் பணிகளில் சிறப்பாக இருக்கார். சரி அவர்கிட்ட அவருக்கு பொறுப்பில் செய்யலாம்னு சொல்லி உழைச்சார். எங்கிட்ட கூட பல பேர் சொன்னாங்க, நீங்கள் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதை எப்படி நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு. என்னோட திருவள்ளுவர் குரல் சொல்லுவாங்கள்ல, இந்த பொறுப்பை இவர் கையில் போட்ட எனக்கு திருக்குறள் சரியாக வரமாட்டேங்குது, அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யார் சிறப்பாக பணி செய்கிறாங்களோ அவங்ககிட்ட பொறுப்பை பிடிக்கணும் முடியா. நான் ஆளுங்கட்சிங்கிறதுக்காக பொறுப்பு ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர்கிட்ட அவர் முழுமையாக அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா இது வரைக்கும் ஒரு வசூல் புக்கே அடிக்காமல் இன்னைக்கு 3 கோடி மேலே செலவாகி ஒரு அற்புதமான சிவன் கோயில், ஒரு பாரம்பரிய கோயிலை இன்னைக்கு சிறப்பாக உருவாக்கி இந்த சூழலுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கார். உண்மையிலேயே நான் வந்து அன்றைக்கி எடுத்த முடிவு ஒரு சிறப்பான முடிவு. என் மனசில் பல பேர் சொன்னாங்க, அதையெல்லாம் மீறி அவர் கூட ஒரு அண்ணன் தம்பியோட அந்த பாசத்தோடு நாங்கள் 2 பேரும் சேர்த்து செய்கிறோம். எங்களுக்குள்ள எந்த நேரத்தில் எந்த கருத்துகளுமே வராது. அதே மாதிரி பெருமாள் கோயில் சரி, சூலூருடைய முக்கிய பணிகளும் சரி, எந்த நேரத்திலையும் நாங்கள் கட்சிகளை மறந்து எந்த ஒரு பொது வேலையாக இருந்தாலும் சூலூருடைய முன்னேற்றம் தான். அந்த இதில் தான் அவரும் அந்த மாதிரியான நம்ம அரசியல்வாதிகளை பார்க்க முடியாது. அண்ணன் பொன்முடி அவர்கள், ஐயா தங்க அவர்கள், அந்த வரிசையில் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஊரினுடைய வளர்ச்சி தான் இருக்கிற காலத்தில் இந்த மண்ணுக்கு ஏதாவது செஞ்சு போக வேண்டும் என்ற உணர்வை கொண்ட ஒரு முக்கியமான தலைவர்களில் சேமா வேலுசாமி அவர்களும் ஒருவர் என்ற அந்த அந்த வரலாற்றை சூழலில் பதிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன சாக முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோனால் அந்த சாதனை செய்வதற்கு நீங்கள் எல்லா வளமும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அந்த வாழ்த்தருக்கு எனக்கு வயது பெற்று உங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். படிப்பறிவு என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் இளமையில் கல் என்று கூறிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது பிறப்பது முதல் இறக்கின்ற வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கல்வி அறிவை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை இங்கு குழுமி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கூறிய உரையினை கொள்கின்றேன். நல்லதொரு நிகழ்ச்சி சூலூர் லைன்ஸ் இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லைன் முத்துசாமி தலைவர், செயலர், பொருளாளர், சிறப்பு விருந்தினர் அண்ணன் சேமா வேலுசாமி, முன்னாள் PMCC past multiple council chairman லைன் சஜிதேவி,
பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லைன் சுரேஷ், இங்கு எனக்கு முன்பாக குழுமி இருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய தூண்டல் முன்னாள் தலைவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள், குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் முன்னாடி பேசிட்டே இருந்தாங்க. அண்ணன் கூட சொன்னார், என்னாலும் முடியும் அனுப்புறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அவருக்கு வயசு 78 வயதில் அமெரிக்க நாட்டினுடைய 2வது முறையாக பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 4 வருஷம், அவர் முடிக்கும் போது 82 வயசு. அதே ஜோ பைடன் 77 விண்மணி, இப்போ அவருக்கு 81 வயசு. அதனால நான் செல்லுகின்ற இடமெல்லாம் கூறுவேன், வயது ஒரு பொருட்டல்ல. ஏன்னா நான் சோக்கி பிளஸ், வயது ஒரு பொருட்டல்ல. எதை சாதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அது உறுதியாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக சாதிக்க முடியும். முனைவர் பட்டம் பெறுவதற்கு வரலாற்றே சொல்லிட்டு போது கிறிஸ்துவ சொன்னாரு, டாக்டரு இந்த டாக்டரு அந்த டாக்டர், யாரு சுரேஷ் நினைக்கிறேன், சுரேஷ். அதாவது வாங்கிறது இருக்கு, டாக்டர் பட்டத்தை வாங்கிறது இருக்கு. டாக்டர் பட்டத்தை படிச்சு MBBS டாக்டர் போடுவாங்க. இப்போ இந்த முனைவர்ங்கிறதுலாம் என்னன்னா ஆராய்ச்சி, எந்த ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அண்ணன் நோயலாற்றல் மாசுபட்டு தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மாநிலத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்களுடைய கையினால் முனைவர் பட்டத்தை பெறுகின்றார் என்றால் அது சாதாரண ஒரு செயல் அல்ல. கடுமையாக உழைக்க வேண்டும். கடனை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக என்ன, ரொம்ப காம இருக்கும். அவர் அமைச்சராக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், நிறைய தடவை ஒரு ஊருக்கு போயிருக்கேன். மேயராக இருக்கும்போதெல்லாம் பார்த்ததில்லை. அமைச்சர் கோட்டையில் அமைச்சராக இருக்கிற பொழுது நான் CS கூட எனக்கு டாக்டர் கருத்து இந்த CS தான் உங்களுக்கு CS துணைவேந்தர் முன்னாடி பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர், என்னுடைய நீண்டகால நண்பர், வைஸ் சான்சலர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தார். அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாரு வாங்கி கொடுப்பதற்கு. நான் அப்போ அந்த ரூபாய் அவர் கூட 2 பேருக்கு உட்காந்து, நான் அவர் கூட வெயிட் பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்துருப்போம். அந்த பாட்டுக்கும் பண்ண பார்ப்பாரு, அப்படின்னு அந்த பொறுமை. பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அண்ணன் இப்பொழுதும் அப்படியே காமா இருந்துகிட்டே இருப்பார். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறது சரி கூட சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஒரு நிகழ்வு நான் நீங்க சொல்றேன் அப்படின்னா என் பொண்ணு தெரியுது, அது மட்டும் தெரியல. இந்த 4 பொண்ணுங்களும் அவங்க வீட்டில் அண்ணன் வீட்டில் தங்கி இருந்து, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி மதியமே கூப்பிட்டு கேட்டேன், ஏற்கனவே நம்ம நீங்கள் மினிஸ்டர் வீட்டில் போய் தங்கினீங்க, அப்போ யாரா கார்லாம் அரேஞ்ச் பண்ண யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். ஏன்னா இது நீண்ட நாளுக்கு முன்னாடி என் பொண்ணு அதுக்கப்புறம் BE முடிச்சு ME முடிச்சு PhD முடிச்சுட்டு இப்போ 2 குழந்தைங்க அம்மா இருக்குது. இருந்தாலும் கூட அந்த காலத்தில் ஸ்ரீகர்காரத்தில் இவங்க எந்த காரணம் போய் முடிச்சுறாங்க, அது காரணம் தான் போனாங்க. இவங்க காரணம் அப்படி காரணம் இல்லை, அப்படி ஏற்பாடு பண்ணி அந்த காரை இருந்து ஸ்ரீகரிக்கு அந்த ராக்கெட் லான்ச் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அவங்க வீட்டில் திருப்பி இருந்து அன்னைக்கு நைட்டு ட்ரெயின்லேயே வந்தாங்க. இப்படி 4 பேர் எனக்கு அப்போ அதிகமாக பிரச்சனை. சுகுமார் தான் இது பண்ணாரு, ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கெல்லாம். நீங்கள் பாருங்க, டாக்டர் சுகுமாரே கூட ரேவதி அமெரிக்காவில் இருக்குது. வீணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க லண்டனில் இருக்குது. வீணாங்கிறது இவருடைய சொந்தக்கார், பிரபாருடைய சொந்தக்கார் பொண்ணு. இன்னொரு பொண்ணு நீது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேனேஜர் பொண்ணு.
இங்கே நம்ம மேட்டுப்பாளையம் அவங்க ஊர், ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. அந்த பொண்ணு நீங்கள் லண்டனில் இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் இருந்திருக்காங்க. என் பொண்ணு நான் இந்தியாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து சென்னையிலேயே வந்து அவங்க நிறைய பிஸ்னஸ் அது பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் அவ்வளவு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான் அண்ணன். அதே இந்த இதில் இந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன், பிறப்பது முதல் இறக்கின்ற வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதுவே நீங்க பார்த்தீங்கன்னா அபிமன்யு சுபத்திரையினுடைய வயிற்றில் கருவாக இருக்கின்ற பொழுது, இப்போ கருவில் இருக்கின்ற குழந்தை கூட படிப்பறிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. தாய் தந்தையரிடமிருந்து அதிலேயும் முக்கியமான பங்கு தாயினுடைய பங்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சுற்றி அவ்வளவு பேர் சண்டை போடுறான். இஸ்ரேல்கார வந்து அவ்வளவு எதிர்த்துருக்கிறான். அவங்களுடைய இதில் முதல் இனத்தை அவங்களுடைய குழந்தைகள் தாய்மார்கள் அதாவது கருத்தரித்ததில் இருந்து எப்படி எப்படி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு வந்து அவங்களுடைய இதில் யூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் மகாபாரதம் நீங்க வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராமாயணம் இதெல்லாம் உண்மையா பொய்யா அதுக்கெல்லாம் நான் வந்து வரல. இருந்தாலும் கூட அன்னைக்கு சக்கர வியூகத்தில் வந்து சுபத்திரையுடைய வயிற்றில் கருவாக அன்றைக்கு அபிமன்யு இருக்கின்ற பொழுது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய இவங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எப்படி வந்து நம்ம சக்கர வியூகத்தில் உள்ளே செல்ல வேண்டும் உடைத்து கொண்டு, அப்புறம் எப்படி வெளியே வரணும் போது சுபத்திரை தூங்கி போச்சு. அதனால கருவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து திருப்பி எப்படி வெளியே வருவது என்பது தெரியவில்லை. அந்த காரணத்தினால என்னாச்சு, வீராபிமன்யும் அவருடைய அந்த ஊர்ல உள்ளார போயிடுறான். வெளியில வர்றதுக்கு வழி தெரியாம அங்கேயே மாண்டு போகிறான். இதை எதற்கு கூறுகிறேன் என்றால், இப்பொழுது நாங்கள் வந்து பிறக்கின்ற முதல் இறக்கின்ற வரை படிப்பறிவை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற காரணம்தான் மாறி இன்றைக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட படிப்பறிவை அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால் நாம வந்து இப்படி வந்து பிறக்கின்ற வரை எதுக்குமே லிமிட் இல்லை. நாங்கள் வந்து இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம், கல்லூரிகள்லாம் எஜுகேஷன் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் கல்வி. கல்வி அறிவை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயும் நாம் வந்து நிறுத்தவே கூடாது. அதாவது வேந்தர் தான் நம்பர் ஒன் வேந்தர்கள், அவங்க தான் நடத்தி முடிக்கணும். அதையெல்லாம் வந்து டைம் பவுண்டர் செய்யணும். இவங்க மற்றவங்களாம் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் செஞ்சதே இல்லை. ஒரு வருடம் 2 வருடம் தள்ளி கூட வந்து பட்டமளிப்பு விழா நடக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க படிச்சு முடிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட பாஸ் பண்ணால் கூட சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு அந்த டிகிரியை வந்து பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ பிஇ முடிச்சுட்டெல்லாம் இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேட் கிடையாது. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் கொடுக்கும். அதை வந்து வச்சுட்டு தான் இன்றைக்கு நம்ம குழந்தைகள் தான் இன்றைக்கு வெளிநாடுகளிலே சென்று படிச்சுட்டு இருக்காங்க. எம்எஸ் படிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறது, இதெல்லாம் போகும்போது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வச்சுருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இவர் ரவி என்ன பண்ணுறாரு, இந்த வருஷத்துலேயே எல்லாத்தையும் அதுவும் வந்து டைம் பவுண்டாக ஜூலை ஆகஸ்ட் நேரம் இன்னும் ரிப்போர்ட் பண்ணுறாரு. யூஸ்வலாக ஏப்ரல் மே மாதத்தில் எல்லாரும் கல்லூரி எல்லாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஃபைனல் இயர் முடிக்கிற பையங்க டிகிரியை வாங்கணும்னு சொன்னால் அதில் வந்து பட்டமளிப்பு விழா நடத்தியிருந்தால்தான் வந்து டிகிரியை வாங்கணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேகமாக, அதுதான் நான் வந்து அன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் முனைவர் பட்டம் போது எனக்கு அன்னைக்கு வந்து நினைச்சு அது பிறகு பேப்பரில் வந்து பாராட்டு. அதனால இந்த முனைவர் பட்டம் இருக்கிற எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது செய்தவர்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு வந்து அதுக்கு வந்து சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கல்வி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், முனைவர் பட்டம் தான் இப்போ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய கல்லூரிக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் எம்இ முடிச்சுட்டா வரலாம். ஒரு காலத்தில் வந்து பிஇ படிச்சிருந்தா கல்லூரிக்குள்ள குடியரசு ஆசிரியர்களாக வரலாம். அதை மாற்றி இப்போ என்ன பண்ணாங்க, எம்இ
இன்னைக்கு வந்து பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களாக வர வேண்டும்ங்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜே இப்போ என்ன பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, முன்னாடி ஆர்இசின்னு இருக்கும், இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டாக்டரேட் படிச்சிருக்காதான் இன்னைக்கு உள்ளுக்குள்ளாலே எப்படி ஆக முடியும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆக முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு எஜுகேஷன் இன்னும் குவாலிஃபிகேஷன் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் மருமகள் கூட வந்து இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் தான் வந்து நியூசிலாண்டில் இன்னைக்கு அப்படின்னா இவர் சொல்லி நான் நியூசிலாண்டு போகும்போது அவருடைய சன்னையும் மகனையும் மருமகனையும் பார்த்தேன். இப்போ கேஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, படிச்சாருன்னா டாக்டரேட் பிடிச்சாதான் இதுக்கு மேலே வந்து மேலே வர முடியும். அதற்கெல்லாம் வந்து முனைவர் பட்டம் வேணும். இன்னைக்கு அந்த முனைவர் பட்டத்தில் பொறியியல் கல்லூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேக் அக்ரெடிடேஷன், எம்பிஏ அக்ரெடிடேஷன் சொன்னால் குப்பை தொட்டி இருக்கணும். அந்த குப்பை தொட்டிக்கிட்டே கலராக வந்து வச்சுக்கிறோம். நீங்கள் கம்போஸ்டு, டீகம்போஸ்டு இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து கலராக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளார தான் போடணும். நானே சுற்றி அப்படி வந்து போது பசங்க ஏதாவது பிளாஸ்டிக் இதெல்லாம் வாங்கி போடுவேன், ஏதாவது சாப்பிட்டு எப்படி போடுவேன், பிளாஸ்டிக் போடுவேன். இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இதுவும் ஒரு கல்வி தான், இதுவும் ஒரு படிப்பறிவு தான். குப்பையை வந்து பழக்கத்துக்குள்ள வச்சுக்கணும்பாங்க. ஜப்பானுக்குள்ள போனீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கணும். ஜப்பானுக்கு கன்வென்ஷன் போகிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னே புரியல வளராது. கரெக்டாக வந்து நீங்கள் எப்படி நாற்பது முடிச்சிருக்கேன். அதனால் நான் எப்பொழுது பேராசிரியராக பேச ஆரம்பிச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கோம் எதையாவது பேசிக்கிட்டே இருப்போம். மாணவர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே நீங்கள் மாணவர்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இதெல்லாம் மாணவர்கள் படிக்க முடியாது. எனவே அதை வெகுவாக நான் பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஒரு அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருகின்றேன். நன்றி. முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வு நமது தலைவர் பொன்னாடை ஓட்டி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். துணைவேந்தர் பின்னாடி அண்ணா சிறிது அண்ணா ஓகே ஓகே பார்த்து மேலே சார் இங்கே வருங்க. வாங்க 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 அப்படி இப்படி வாங்க, அவரோட சேர்ந்துருங்க. நெருங்க இருக்கு ஒரு இடத்துல. ஆமாண்ணா சார் டாக்டர். போங்க நின்று போங்க. ஓகேண்ணா 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 சரி. அன்புக்குரிய செயலர் உட்பட இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை எல்லோரும் வாழ்த்துறை சொல்வதற்கான நேரம் போராடுகிறார். இந்த சிறப்பு விழாவை வரவேற்று
முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் ஆளுநர் டாக்டர் முனீஸ்வரர் நம்முடைய இந்த மகிழ்ச்சிக்கு நமது அறிவாசனத்துக்கு கவனமாக இருந்து கூட்டமைப்புடைய தலைவராக இருந்த நம்முடைய விளைவிக்கின்ற சர்ச்சை வருமானம் சர்ச்சை முன்னாள் ஆளுநர் திரு சுரேஷ் அவர்கள் முன்னாள் கங்கனாதவர்கள் நம்முடைய வரலாறு அந்தக்குரிய வாழ்க்கையிலேயே என்னுடைய அனுபவம் என்ற மரியாதைக்குரிய இந்த பேராட்சியினுடைய பயிற்சிக்காக நகரத்திற்காக பாதுகாக்கின்ற ஒரு சோதனையை வாழ்வதற்கு நீங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்க்கையில் என்னுடைய மனமனங்களுக்கு போட்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் அமர்ந்தாலும் கூட மனதார நமது குடும்பத்தில் ஒருவர் இன்று ஒரு டாக்டர் நியமிக்கப்பட்டிருக்கு. இங்கே மேடையில் வாழ்ந்தாலும் கூட இந்த அறிவாசக்கூடிய பாரம்பரியமான பெருமைக்குரிய பாரம்பரியமான இந்த சங்கத்தில் வருகின்ற முன்னாள் பரிந்துரை தலைவராக கொடுத்த அத்தனை பேருக்கும் அதே போன்று மனதோடு குடும்பத்தோடு வந்து வருகின்ற அத்தனை தாய்மார்கள் குழந்தை அத்தனை முதல்வருடைய மனத்தை நன்றியை சொல்லி வழங்குகின்றேன். இன்று என்னை பொறுத்தவரையில் ஒரு எளிமையான நாளாக இருக்கிறேன். காரணம் என்று சொன்னால் அதிகமாக என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்றது. அது ஆனால் சாமி பொன்மொழி அந்த ஊழிய சின்னசாமி வசாதியை போன்றவர்கள்லாம் நான் ஊராட்சி மன்ற தலைவர், அவர்கள்லாம் பேராட்சியினுடைய ஊராட்சி தலைவராக இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த அறிவை ஆரம்பிக்க வேண்டும் என்ற உணர்வோடு கோவிந்தராஜ் அவர்களும் இணைந்து அங்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தார்கள். எடுக்கும் பொழுது அப்பொழுது நான் பொதுவாழ்வில் இருந்ததால் அவ்வப்பொழுது அந்த கட்டணத்தை மட்டும் கட்டுவேன். ஆனால் அரிமா நிகழ்ச்சியில் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தது. காரணம் என்று சொன்னால் நான் முதல்ல ஒன்றிய செயலராக சேர்மனாக இந்த சூழலுக்குள் சுற்றி கொண்டேன். என்னை நீங்கள் மாவட்ட மாநில அளவுக்கு அனுப்பி வைத்ததனால் அங்கே இருக்கும் பொழுது உங்களுக்கு பழகுவதும் அதே போன்ற நிகழ்ச்சியில் கலந்தது குறைவாக இருந்தாலும் கூட, ஆனால் மனத்தை பொறுத்தவரையில் இந்த அரிமா மேலும் வளர வேண்டும். இது குடும்ப நிகழ்ச்சியிலே நாமும் பங்குபட முடியுமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த 7 மணிக்கு சனிக்கிழமைக்கு போகலாமா அப்படின்னு பல முறை நான் முயற்சி எடுப்பேன். ஆனாலும் எங்களுடைய பொது வாழ்வில் எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இது உங்களுடைய அனைவருடைய ஆசையை பெறுவதற்கு வாழ்க்கை பெறுவதற்கு என்னை பொறுத்தவரையில் என்னுடைய மக்களுக்காக நிகழ்ச்சி என்பதை வினாக்கள் நினைவுபடுத்தப்படுகிறேன். நான் பல்வேறு பொருட்கள் ஊராட்சி தலைவராக அதே போல மாவட்டத்துடைய சங்கத்துடைய தலைவராக இருந்தேன், மேயராக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன், சட்டப்படாத நிறைய சாதனைகளும் வாழ்க்கையில் வந்தன. அதை விட எனக்கு இங்கே தாழ்த்தப்பட்ட நீங்கள் வாழ்த்திய வாழ்த்து அமர்ந்தோடு நீங்கள் வாழ்க்கிற வாழ்க்கை நான் மனப்பூர்வமாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்படுகிறேன். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீங்கள் 2 மணி நேரம் இருந்து எனக்காக நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று இந்த பெருமையை பெற்றுக்கிறார் என்ற அடிப்படையில் வாழ்த்ததுக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்ல கடமைப்படுகிறேன். இந்த எப்படி டாக்டர் பட்டம் எப்படி பெற்றீர்கள், எப்படி நீங்கள் எழுதினீர்கள் என்பது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் அதை பற்றி பேசிடுறேன். அதாவது நான் 80 நான் பியூசி நான் அன்புக்குரிய மாமா சண்முகசுந்தரம் அவர்களும் திருப்பூர் படித்தார். திருப்பி பியூசியில் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன். இங்கிலீஷில் ஃபெயில் ஆனோடனே அப்போ நான் கோயம்புத்தூர் வர முடியல. அப்போ அதுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு டியூஷன் எடுக்கும்போதே அந்த பியூசி இங்கிலீஷ் பாஸ் பண்ணுற போதே டிப்ளமோ இன் காமர்ஸ்ன்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, 1 வருஷம் கோர்ஸ், டெல்லி யூனிவர்சிட்டி. அந்த கோர்ஸ் அப்போவே முடிச்சுட்டு
அப்போ நான் வந்து 74 நான் காலேஜில் சுரேஷ் நகரில் காலேஜுக்கு போகும்போது 74 போகும்போதே நான் டிப்ளமோ இருக்கிறேன். அப்போ டாக்டர் ஜனார்தன் எம்எல்சிங்கிறது வந்து பட்டதாரி தொகுதியினுடைய எம்எல்சி நிற்கிறார். அப்போ நான் ஓட்டு போடுறதுக்கு அப்போவே நான் தகுதி ஆகிட்டேன் 74லேயே. அது அந்தளவுக்கு அன்னைக்கு அந்த டிப்ளமோ வந்து அந்த இருக்கின்ற காலத்தை அந்த ஒரு திருமூர்த்திங்கிற சப்ரிஜிஸ்டர் ஹாஸ்பிட்டல் திருமூர்த்தி இருந்தார்லங்க, அவரெல்லாம் எங்களுக்கு டீச்சர் அவங்க அக்கௌண்ட்ஸ் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார் நான் படிக்கும்போது. அப்போ போகும்போதே அப்பவே சொன்னாங்க, ஏன்னா இப்போவே நீ டிகிரியை முடிக்கல எப்படி ஓட்டு போடுறேன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் டிப்ளமோ முடிச்சதுனால எனக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு பின்னர் இது எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா 80 நான் ஒன்றியச்சலாக ஆனேன் ஆளுங்கட்சி. அப்போ இருக்கும்போது கூட அப்போவே சட்டக்கல்லூரியில் எனக்கு அப்போ தான் கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி வருது. அப்போ அரணாயத்துக்கு போய் கேட்குறேன், நான் படிக்கலான்னு இருக்கிறேங்கண்ணே. எங்கே நீ டே ஸ்காலர் எங்கே போவ, நீ உட்காந்து 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் நீ இதுக்கு சுதற்கே சரியாக இருக்குது, பப்ளிக் வேலை பார்க்குறக்கு நீ இங்கே கிளாஸுக்கு போகிற, ஃபுல் அட்டன்ஸ் இருந்து போக முடியாதுட்டாங்க. 81 82 கேட்டு பார்த்தேன், ஈவினிங் காலேஜ் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னாங்க. 82 நான் அவர் கூட சண்டை கட்டினேன். எனக்கு ஈவினிங் காலேஜும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிற பிரின்ஸிபால் வந்து ஆதிசிசியான்ட்டு அவர் டைரக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர்கிட்ட நீங்கள் வர சொல்லுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுவேன், கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸு அதே மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டலு மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இடையில 2 மணி நேரம் கிடச்சிட்டு இந்த வேஸ்ட்டோடையே போய் கிளாஸ் உட்காந்துட்டு தெரிஞ்சு வந்துடுவேன். அந்த அட்டன்ஸை வந்து 3 வருஷம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. 85லேருந்து 82 85 முடித்த உடனே பொது வாழ்க்கையில் இருந்துட்டு படிக்கிறது கொஞ்சம் தான் படிக்கக்கூடிய அரியர்ஸ் 11 பேப்பர் 13 பேப்பர் என்ன இருக்குது. அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. 85 முடிஞ்ச உடனே வரிசையாக அந்த செப்டம்பர் வருஷத்தில் 2 எக்ஸாமுக்கு பணம் கட்டிகிட்டே இருப்பேன். எப்படின்னா 1999 வரைக்கும் கட்டிகிட்டு இருந்தேன். அதாவது வருஷத்தில் 2 தடவை அந்த அரியர்ஸ்க்காக திருப்பி கட்டிகிட்டே இருப்பேன். எப்போவாவது வாய்ப்பு கிடைச்சா ஒரு சப்ஜெக்டாவது போய் எழுதலாமான்ட்டு பார்ப்பேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத காரணம் என்னன்னா 85 முடிஞ்சோடனே 86 நான் பஞ்சாயத்து சேர்மன் ஆகிட்டேன். சேர்மன் ஆகும்போது கடுமையான வறட்சி, எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை, 7 கிலோமீட்டர் போய் குடிக்க தனியாக சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் தான் அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியும் சேர்ந்த அசோசியேட் பிரசிடென்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் முனிசிபால் சேர்ந்த அசோசியேட் பிரசிடென்ட் நான். அதனால் வந்து எனக்கு மேலும் அதிகமான பொறுப்பு இருந்தனால அந்த 86 to 91 எனக்கு எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வந்து படிக்கிறத பற்றி சிந்திக்கக்கூடிய நேரமே இல்லை. நான் முதல் தீபாவளிக்கு எங்கே இருக்கிறேன்னா அரசூரில் 2 மணி வரைக்கும் போர் போட்டுக்கிறாங்க. அங்கே நான் வெளியே அந்தல வந்தேன்னா ஜீப் வெளியே வந்தேன்னா உடனே தடுக்க தயாராகிறாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் ஜீப்லேயே படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே 2 மணிக்கு வந்து 4 மணிக்கு முதல் தீபாவளிக்கு நான் வந்து குளித்தேன். அந்த படிக்கிறக்கூடிய எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ திருப்பி கிடைச்சிது 97 எனக்கு சீட் கிடைக்கல. சீட் கிடைக்கணும் துறைமுகம் வந்தாப்புல. துறைமுகம் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாப்புல. கடைசியாக கொஞ்சம் ஒரு வருஷத்துலேயே என்னாச்சு கொஞ்சம் நெருக்கம் இல்லாமல் போச்சு. உடனே படிப்படியே என்னுடைய பொறுப்பு பூரா எடுத்தாப்புல. அப்போ எனக்கு ஒரு கேப் கிடைச்சிது. அந்த கேப்பில் தான் என்ன பண்ணேன், அந்த அரியர்ஸ் இந்த சட்டத்தை வந்து அந்த 13 அரியர்ஸ் முடிச்சு 99 மீண்டும் லா காலேஜில் முடிச்சுட்டு பிஎல் படி முடித்தேன். அன்றைக்கி அந்த கேப் எனக்கு என்ன அரசியல் கேப்பு தான் எனக்கு விபத்து தான் எனக்கு பட்டங்களாக கொண்டு வந்தது. இப்போ அதே மாதிரி தான் 2011 எனக்கு சீட் கிடைக்கல. சரி 5 வருஷத்துக்கு நீ வனவாசம் தான், உனி நாம் என்னோட போகிறேன், உனக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி ஒரு 6 மாதம் என்னாச்சு, மேயர் சீட் கொடுத்தாங்க. மேயர் கொடுத்தோன்னா அப்புறம் பொறுப்பு வந்துச்சு, ஒரு வேலையும் செய்ய முடியல, அது அப்படியே கிடந்தது. 2013 மேயர்லேருந்து நான் போகிறேன். போனதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த 10 வருஷமாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அரசியல் கேப் தான். யார் நான் வந்து அதிகமாக வந்து தேவையில்லாம் நம்ம போய் துட்டு சீட்டு கொடுத்துட்டு யாருக்கிட்ட எனக்கு மரியாதை இல்லைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன். அதே மாதிரி எனக்கு அந்த கேப் கொடுத்தனால வேறு நினச்சி பார்த்தா நீங்கள் சுற்றி 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை தவிர வாங்கி பொது வாழ்வில் அதை சிந்திச்சுட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு வீட்டில் உட்கார வச்சா அதே ஒரு நோயாகி மனநோயாகி போயிடும். அது எனக்கு ரொம்ப வேதனையாகி ப்ரெஷரில் வர மாதிரி ஒரு மோசமான நிலை ஏற்படுது. அப்போ தான் நம்ம சன்னு 2 பேருமே ஏதாவது புஸ்தகம் படிக்கலப்பா அப்படின்னாங்க. சரி புஸ்தகம் படிக்கிறது நம்ம அரியர்ஸியாக படிக்கலாம், எம்ஏ எழுதுறது படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி
அதை அப்படியே தொடர்ந்து இந்த கேப்பை வந்து படிச்சுட்டே இருந்தேன். அந்த படித்தது அது கூட சொல்லுவாங்க, எனக்கு அந்த எம்ஏ படிக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க லா காலேஜில் அதே மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வந்து உண்மையிலுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. எனக்கு சப்போர்ட் வேணாம்னு சொல்லுவேன். எக்ஸாம் எழுதி பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸில் எம்ஏ பாலிட்டிக்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன். திருப்பி 2017 இங்கே டாக்டரேட் அப்ளை பண்ணலான்ட்டு பண்ணேன். எடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம நொய்யலாறில் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து எப்படி அந்த கழிவுநீரை அதைய சாயக்கழிவை எப்படி அதை தடுக்குது, அதுக்கான தடுக்கக்கூடிய முயற்சி எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னால் முடியுது ஏன் முடியாமல் போகுது, அதுக்கு மீறியும் அந்த கழிவுநீர் எப்படி வருது, அதை எப்படி தடுக்க முடியும், மக்களுடைய அவேர்னஸ் வேணும். அதே மாதிரி அரசாங்கம் நிறைய ஹெல்ப் பண்ணணும். உள்ளாட்சியில் இப்போ சூலூர் பேராட்சியில் வரக்கூடிய கழிவுநீர் சுத்திகரிக்கு அரசாங்கம் ஸ்பெஷல் ஃபண்டு கொடுத்து அதை சுத்திகரித்து அந்த ஆற்றுல விடுற மாதிரி பண்ணோன்னே இது எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நாம் அந்த நொய்யலாத்திலேயே நீந்தம் பழகி அங்கேயே விளையாடுகிறதுனால அதையே எடுக்கலான்னு எடுக்கும்போது அதை சேலஞ்சாக எடுக்கும்போது இப்போ ஆர்எஸ்ன்னு நம்ம முருகேஷ் ஸ்டார்ட்டுக்கு அவர் தெரியும், ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்லேயுமே அதே மாதிரி வைவா இருக்குது. வைவாவில் சாதாரண ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் அது சில பேர் தெரியாது, அந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் தெரியும். இது பொல்யூஷன் கண்ட்ரோல்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 150 பேர் கலந்துட்டாங்க. 150 பேர் 2 மணி நேரம் அன்றைக்கி கேள்வி கேட்டாங்க நிற்க வச்சு இப்படியே. அவங்க எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. 2 மணி நேரம் எழுதி வச்சாரு. பரவாயில்லைங்க, நான் பேசுறதுக்கு அவன் கேட்டதுக்கு பதில் சொன்னது நல்லா இருந்தெல்லாம் கேட்டேன். அவங்களுக்கு வந்து பொல்யூஷனுங்கிறதுனால ஒரு ஆர்வத்தோடு அதை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொல்யூஷன் எடுத்தவருடைய நோக்கம், நான் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயராக இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் பற்றி நான் ரொம்ப கவனம் இருந்தேன். சோலார் கொண்டு வந்தேன். அதே மாதிரி எப்படி அதை வந்து கழிவுநீர் எப்படி வெளியே ஒரு ப்ராஜெக்டில் நான் வந்து இது பண்ணேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு என்னுடைய வேகம், என்னுடைய முயற்சி, என்னுடைய அரசாங்கத்துக்கு கொடுத்த குறிப்புகள்லாம் என்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவருடைய செக்ரட்டரி டைரக்டர் மேற்கொண்டு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதனால் என்னாச்சு, டெல்லியினுடைய கவனத்தை கொண்டு போய் ஈகிலின்னு ஒரு அமைப்பு இருந்தது. இது சவுத் ஆசியாவுடைய ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு. அதில் இந்தியாவில் ஒரே ஒரு மேயர் மட்டும் நான் மட்டும்தான் அதில் உறுப்பினராக இருந்தேன். அந்த உறுப்பினராக இருந்ததுனால சவுத் ஆப்பிரிக்கா, அதே மாதிரி தென்கொரியா, பிரேசில், சிங்கப்பூர், அதே மாதிரி அமெரிக்கா, ஜெர்மானுக்கெல்லாம் எனக்கு வந்து அழைப்பு வந்தது. அழைப்புன்னு எப்படின்னா, நாங்கள் மாநகராட்சி பணமெல்லாம் கிடையாது. அவங்களே வந்து நாங்கள் அந்த அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்கிறதுனால எங்களை அவங்களே சில செய்திகளை அழைக்கக்கூடிய மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதனால தான் இன்றைக்குமே நாம் வாழ்ந்த மண்ணில் ஏதாவது ஒன்று நாம் வந்து நொய்யல் கழிவுநீரை வந்து சுத்திகரிப்பு மூலயமா நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இந்த பகுதியில் இருக்கிறது கிடைக்குங்கிறத மனசில் வச்சுட்டு இது பிற்காலத்தில் ஏதோ ஒரு துரும்பு மாதிரி உதவுமா அப்படிங்கிறக்காக இந்த ஆராய்ச்சியை நான் கட்டுரையை நான் எடுத்தேன். அந்த வகையில் இன்றைக்கி அந்த இன்று பட்டப்பட்டேன் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடற்பட்டுக்கின்றேன். அதுதான் என் வாழ்க்கையில் என்னென்னா, எப்பப்பெல்லாம் கேப் வந்ததா அரசியலில், எப்பப்பெல்லாம் மன உழைச்சல் வந்ததா அதை டைவெர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் கோயிலுக்கு போவேன். 2வது படிப்பேன். 2வது வாழ்க்கை வந்து நல்லா எடுத்துட்டு போய்ப்பேன். இதை மட்டும் முழுக்க பண்ணிட்டு அப்படியே என்னுடைய பிள்ளைதான் நான் இந்த நாட்டு போட்டு இந்த வயசில் வரக்கான வாய்ப்பு கிடைத்தது என்று தெரிந்து கொண்டு, அது மட்டுமல்ல, எனக்கு நீ எல்லாம் பணி வந்து வாழ்க்கையில் நான் எத்தனையோ பதவிகள் இருந்தேன், எத்தனை சாதனை பார்த்துக்கிறேன், எத்தனை பாராட்டுகள் பார்த்துக்கிறேன் என்னுடைய வயது இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்கள் வாழ்த்துதல் மட்டப்பந்தல் கிடைத்தேன். அறிவா சங்கத்தில் எனக்கு ஒரு குடும்பம் நம்ம ஊரில் வளர்ந்து நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து இந்த பள்ளிக்கூடத்தில் அரசியல் கற்று இங்கேயும் பொதுவாரில் இருந்து அந்த புதிய சூழாத்தார்கள் பொருளுடைய நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவங்க சாகிற வரைக்கும் அது முடிச்சோடனே யாருமே வந்து சங்கடமாகவே நாங்கள் வந்து எதுவும் பேச மாட்டோம். என்றைக்குமே அந்த எப்பவுமே செஞ்சுட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த உறவோட மற்ற எப்படி சூழல் அரிமா வந்து மற்ற மாவட்டத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஒற்றுமையாக விளக்குதோ அதே போன்று என்னுடைய பணி இருந்தது. அதே மாதிரி பொதுவாழ்வை பற்றி அந்த தம்பி மன்னன் சொன்னார். எனக்கு மன்னன் என்னமே இருந்தால் எவ்வளோ உயரம் பிறந்தாலும் கீழே நான் இதில் போகிறேன், எந்த பதவியில் இருந்தாலும் நான் பிரதமர் போகிறேன். அது வந்து 5 மணிக்கு நாள் நான் விரும்புவது எனக்கு 5 மணிக்கு நாள் பதவியில் நீ எனக்கு ஜெயிக்கவே போகிறேன்.
இப்போ நான் சொன்னது செய்யுன்னு தான் கேட்பேன், கராராக கேட்பேன். அதுதான் என்னுடைய குணமே. எனக்கு பதவியை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் சொன்னது செய்யணும், நல்லது சொன்னது செய்யணும். அதே மாதிரி 3 இடம் தேவையில்லைங்க. சேர்மனுக்கு நேரடி ஓட்டு, 2 இடம் எம்எல்ஏ நேரடி ஓட்டு. எங்கள் ஊரில் எனக்கு ஆப்போசிட்டாக கட்சியில் வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சிருந்து ஒரு நாள் கூட இந்த ஓட்டுக்கு எனக்கு எதிர்ப்பாக வேலை செஞ்சாங்க, எனக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டாங்க, என் குடும்பமும் நானும் வந்து அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு நல்லதை நான் வந்து எடுத்துட்டேன். அதுதான் அரசியல் பண்ணேன். சூழல் நான் ஒன்றிச்சலர் ஆகும்போது எப்போ பார்த்தாலும் அடிப்படையில் அங்கே கம்யூனிஸ்ட், டிஎம்கே, ஏடிஎம்கே மேலே இருக்கு. நான் ஒன்றிச்சலர் முன்னாடி எந்த இடத்துல ஒரு சின்ன அசுவாக இருந்தேன். அதே மாதிரி நான் மாநகராட்சி மேயர் 90 பேர் ஆனேன், மாவட்ட செயலரானேன். 13 வருஷம் 14 வருஷம் இருந்தேன். எங்கேயும் கட்சிக்காரர் கூட தகவல் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் அதை விட்டுக் கொடுப்பேன். ஆளுங்கட்சி இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட விட்டுக் கொடுத்து பிரச்சனை வராமல் பார்ப்பேன். அதுக்கு ஒரு சமூகம் தேர்தல் வரும்போது ஓட்டப்பொருளை கேட்கலாம். மற்றபடி இந்த தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேணாங்கிற ஒரு மைண்ட் இருப்பேன். அந்த வகையில் இன்று எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கும் அறிவுக்குரிய அரிமாசனத்தில் குடும்பத்தோடு வந்து நீங்கள் எல்லோரும் மனதார ஓரமான வார்த்தை எழுதி என்னென்ன பேசுவேன்னு எனக்கு மனசில் உள்ளது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆறாருடைய நிகழ்வுகள் எந்தெந்த காலத்தில் எப்படி சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்ததுன்னு கூட நீ சொல்லிட்டு அதெல்லாம் என்னுடைய மனதில் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் வருகிறதுலேயே எனக்கு நீங்கள்லாம் வாழ்ந்தமாக கருதி பேசாரத்தையும் கூட நமக்குரிய தாய்மார் அத்தனை வாழ்ந்ததாக கருதி எனக்கு நீட்டு வருவதை உங்களெல்லாம் நன்றி சொல்லி for invaluable efforts in enabling high donations. Your contribution plays a crucial role in transforming lives and giving the gift of vision to those in need. Though your self-service, you support the vision to restore, save, and bring